ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் உங்களுக்கு யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் இமேஜ் வந்து 1 MB இருக்குது அப்படின்னா இது வந்து 500 MB கன்வெர்ட் ஆகி வாட்ஸ்அப்பில் போகும். பட் இந்த ஆப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சல் என்ன இருக்கோ அதே பிக்சல் தான் ரிசீவருக்கு சென்ட் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது இந்த ஆப்பில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பார்ட் டைம் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப் பற்றி தான் பேச போகிறோம். ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூணுத்துக்குமே காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேஸ்புக்லேயே இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா இந்த ஆப் பற்றி ஒரு முழு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கலாம் 59 அப்ளிகேஷன் பேன் பண்ணனால இந்தியன்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்லேருந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸாக டெவலப் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ பாசிட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளான வே தான். ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP என்ட்ரு பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்டர் கன்ஃபர்மேஷன் ஆன வாட்டி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். இது ஜஸ்ட் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயிலில் இருக்கிற மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதில் எனேபிள் பண்ணியே ஆகணும். ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா மீன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி ஃபோட்டோ போடுறீங்களோ, எப்படி வீடியோ போடுறீங்களோ அந்த மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். லைக், கமெண்ட், ஷேர், டேக் பண்ணுற வரைக்கும் இதிலே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதிலே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற மொத்த ஃபீச்சர் இதில் இறக்கி வச்சிருக்காங்க. மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் எப்படி டபுள் டிக் ப்ளஸ் ப்ளூ டிக் வருதோ, இதில் எப்படி மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சின்னு காமிக்கும்னா, ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். மெசேஜ் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து ரிசீவருக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து உங்களோட மெசேஜை பார்த்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே நீங்கள் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சைனாவில் வந்து அவனுங்க WeChatங்கிற ஒரு அப்ளிகேஷனில் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வச்சானுங்களோ, அதே மாதிரி இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெடிசன் வேணுமா மெடிசன் வாங்கிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒன்லி சில பிராண்ட்ஸில் மட்டும் தான் டைப் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் கேம்ஸ் விளாட்றீங்களோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் நிறைய கேம்ஸ் விளையாடியும் பார்த்துட்டேன், நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து நியூஸ் கூட படிச்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி நீங்கள் வந்து நியூஸ்க்காக தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப் வச்சுருப்பீங்க, பட் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியன் நியூஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கீழே ஹப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொல்ல எல்லாமே வரும். ஷாப்பிங் ஏதாச்சும் பண்ணால் ஷாப்பிங் பண்ணலாம், நீங்கள் கேம்ஸ் ஏதாச்சும் இல்லைன்னா கேம்ஸ் சொல்லலாம். ஸோ ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இந்த ஹப்புக்கு கீழே எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே சோஷியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சோஷியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் நியூஸ் ஃபீட் செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் சோஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு சேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம், ஆடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மெசேஜிங் ரிலேட்டட் சர்வீசஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கீழே அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அலர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி நோட்டிஃபிகேஷன் பார்ப்பீங்க, யாராச்சும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்களா, யாராச்சும் உங்களுக்கு லைக் பண்ணியிருக்காங்களா, யாராச்சும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே அலர்ட்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸில் தான் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றுறது, உங்கள் யூசர் நேம் மாற்றுறது, உங்களோட பிரைவசி செட்டிங்ஸை மாற்றுறது எல்லாமே அந்த ப்ரொஃபைல் கீழே தான் வரும். செட்டிங்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நம்ம டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ ஸோ அதில் வச்சு தான் நாங்கள் எல்லா வீடியோவும் பண்ண முடியும். மறக்காமல் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேஜரான நெகட்டிவ்க்கு வருவோம். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது OTP வருது அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த OTP வந்து சில நெட்வொர்க்கில் சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் வந்து என்னோட ஜியோவில் ட்ரை பண்ணேன், ஜியோவில் டக்குன்னு உள்ளே போயிடுச்சு.
பட் நீங்கள் ஐடியா ஏர்டெல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். இன்றைக்கி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு தான் எனக்கு ஓடிபி வருது. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு மேஜரான பக் இருக்குது. இந்த பக் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த பக்கை கூடி சீக்கிரம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த மேஜரான நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது கூகுள் ஆட்ஸ் வருது. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் ஆப் அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் காம்படிஷன் கொடுக்குற ஒரு ஆப் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து கேம்ஸில் வந்து கூகுள் ஆட்ஸை கொடுக்குறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாயகமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் ஆட்ஸ் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொரோனா ரிலேட்டட் வந்து இ பாஸ் எடுக்கணும் அப்படின்னா இதில் போய் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது மெடிசன்னா இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆட் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸை கொடுத்துருக்கீங்க, இதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தருக்கு ஹாய் இல்லைன்னா ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வைங்களேன், வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து என்னோட மெசேஜ் சென்ட் ஆயிரும். பட் அதே இதில் நாங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நான் ஹாய் அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் தான் ஹாய்ங்கிற மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகுது. ஸோ இதை கூடி சீக்கிரம் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்புக்கு யாரும் போக மாட்டாங்க. அதில் இருக்கிற ஃபியூச்சரை தாண்டி ஏதாச்சும் ஒரு சில ஃபியூச்சர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ கொடுக்கல அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல கிடையாது. பட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன்னும் இந்த ஆப்பை நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ஆப்பை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு முழு ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம். ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதில் இந்த ஆப்பை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.